என் பேர் பிரதி. நான் எஸ்கே வளர் இன்ஸ்டிடியூட்டில் ப்ரைமரி எஜுகேஷன் பண்ணுறேன். நான் இப்போ இந்த வீடியோ வேர்ல்ட்ஸ் கவுன்சில் சர்டிஃபிகேட்டுக்கோசரம் நான் இது அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்து தான் நான் சொல்லித்தர முடியும். என்ன மாதிரி டாபிக் நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் எனக்கு மேனரிசம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். மேனரிசம்னா என்ன? மேனரிசம் என்ன சொல்லுவீங்க? காலையில் வீட்லேயே குழந்தைங்க பெரியவங்களை பார்த்து எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லணும், நமஸ்காரம் செய்யணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட் தான் ஸ்கூலுக்குள்ளே வரப்போ கிளாஸில் உட்காந்துருந்தாங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்து குட் மார்னிங் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒருத்தர். ஹெல்ப் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஒரு குழந்தைய நம்ம அடித்து போட்டோமோ என்ன பண்ணிட்டோமோ, ஒரு குழந்தைக்கு நம்ம தவறு செஞ்சுட்டோனாலுமே அந்த குழந்தைங்க சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இது 3 விஷயம் நான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி வரணும்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அவங்கள சுற்று வட்டாரம் சுத்தமாக வைக்கணும். எப்படி சுத்தமாக வைக்கிறது? முதல்ல அவங்க அவங்கள சுத்தப்படுத்தி பழகிக்கணும். எப்படி பழகணும்? ஃபஸ்ட் அவங்க கிளென்லினஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். கிளென்லினஸ்னால் என்ன? நீ உன்னையே க்ளீன் பண்ணிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கணும், குளிக்கணும், ட்ரெஸ்ஸு நீட்டாக போடணும். அயன் பண்ணி போடுறாங்க இல்லையா, நீட்டாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் த பிஹேவியர், த வே யூ சிட், எவ்ரிதிங் வில் கம்ஸ் அண்டர் யோர் கேரக்டர். நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ரெண்டாவது, இது மட்டும் நம்மளை மட்டும் சுத்தப்படுத்தி வச்சுட்டா அது கிளென்லினஸ் கிடையாது. நீ உன்னோட சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ணணும். உன்னோட சரௌண்டிங்ஸை எப்படி க்ளீன் பண்ணி வைப்பீங்க? குப்பை எங்கே கொண்டு போய் போடணும்? குப்பையை எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும். இன்றைக்கி ஒரு காரில் போகிறப்ப ஒரு சாக்லேட் பேப்பர் இருக்குது, சாப்பிட்ற ஒரு ஜூஸ் குடிக்கிற அந்த டப்பா டெட்ரா பேக்கில் என்ன பண்ணுவீங்க? அப்படியே தூக்கி ரோட்டில் போடக்கூடாது. நீங்கள் அதை எடுத்து கொண்டு ஒரு கார்பேஜ் பின் எங்கே இருக்குதோ அதை பார்த்து போடணும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கார்லேயே பத்திரமா வச்சுருக்கணும். இது உங்கள் சரௌண்டிங்ஸை நீங்கள் க்ளீனாக வைக்கிறது. அடுத்தது, இன்னுமே உங்கள் சரௌண்டிங்ஸ் ஹாப்பியாக வைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி நான் பேசணுன்னா, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா நிறையா சொல்லணும். அது நம்ம என்ன பற்றி கற்றுக்கலாம்? நாம் ரீசைக்கிள் எடுத்து பண்ணலாம். ரீசைக்கிள் பற்றி என்ன பண்ண போகிறீங்க? இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரீசைக்கிள் இருக்குது. ஒன்று மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை. மக்கும் குப்பை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? எது மண்ணுக்குள்ளே சீக்கிரமாக மக்குமோ மக்கும் குப்பை. மக்காத குப்பை பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ், இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு காய்கறி செடி, தோட்டம், மரம் இதெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு நான் என்ன பண்ணணும்னா 2 பின்னு கொடுத்து, ஒரு பின்னில் இலை, வாழை தலை, இலை, வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் ஒரு பின்னில் போடுங்க. இன்னொரு பின்னில் நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கட் பேப்பர்ஸு, பால் கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள இந்த வயசுலேயே எஜுகேட் பண்ணணும். இது பண்ணி அவங்க பழகிட்டாங்கன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது நான் ரொம்ப ஒரு பேசிக் எஜுகேஷனாக எல்லா குழந்தைகளுக்கும் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் தான் நான் குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் போய் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் இது பேசிக் இது கற்றுதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு we can teach about ஏதோ ஒரு ரைம்ஸ் சொல்லித்தரலாம். இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டு மூலியமாகவே அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். எப்படி சொல்லித்தராங்க? அதை என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுப்போம்? 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 5 6 pick up stick, 7 8 lay them straight, 9 10 a big fat hen. இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். இதுலேயும் சில வார்த்தைகளை 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸை அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. அது கூட அவங்களும் அதை வேலை பண்ணி பழகணும். அடுத்தது இன்னும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதைகள் விஷயமாக நிறைய அந்த மாரல் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லலாம். என்ன மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லலாம்? அதுவும் என்ன ஸ்டோரிஸ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாமோ
அது எல்லாமே should be based on the life where it makes a child to be strong and safe.